முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயர்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கு என கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்களுள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான காலை வணக்கத்தை உங்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் படைத்த இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு உண்மையின் நாளாக, குறிப்பாக ஏழைகளின் மீது நாம் கரிசனை கொண்டவர்களாக வாழ இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகிறது. தாயாம் திருவை புனித வின்சென்தே பால் என்ற மறைப்பணியாளரை தாயாம் திருவை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. புனித வின்சென்தே பால் சபை என்றாலே எல்லா பங்குகளிலுமே நான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு தொண்டு நிறுவனமாக நம்முடைய திருவையிலே புனித வின்சென்தே பால் சபை அவர்களால் தொடங்கப்பட்டது. இத்தகைய ஒரு நல்ல உள்ளம் கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான ஒரு பணி. இது ஒவ்வொரு பங்கிலுமே இந்த சபையாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த புனித வின்சென்ட் பால் சபை இந்த நாளிலே நாம் இறை நம்பிக்கையோடு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார் என்று பவுலடியார் கூறுவது போல, இயேசு எப்பொழுதுமே எளிய உள்ளத்தோடும் ஏழைகளோடும் அன்புறவோடும் வாழ்ந்தவர். அத்தகைய நல்ல பண்புகளை புனித வின்சென்தே பால் தன் வாழ்நாள் முழுமையாய் ஏழைகளுக்கு அறப்பணி செய்வதிலே, அனாதை பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாப்பதிலே தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரிடத்திலே மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்று சீடரிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது சீடர்களையும் பார்த்து கேட்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. அப்பொழுது ராயப்பர், நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று ஒரு ஆணைத்தரமாக இறை நம்பிக்கையோடு இறை ஆட்கொள்ளுதலோடு சாட்சியத்தை விழுகின்றார். இயேசுவே ஆச்சரியப்படுகின்றார். இவருக்கு வள்ளப்பட்ட இந்த ஞானத்திலிருந்தும் வல்லமையோடும் இவர் சொல்லுகிறார் என்று அவரை பாராட்டுகின்றார். ஆக அந்த அளவுக்கு இயேசு தன்னை யாரென்று கண்டு கொண்டார். ஆக இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே நம்மை யாரென்று இனம் கண்டு கொள்ள, நான் யார், என்னுடைய பணி இயேசுவோடு இணைந்திருக்கிறதா, என்னுடைய வாழ்வு இயேசுவை மையப்படுத்தி இருக்கிறதா என்பதை நாமும் ஒப்பிட்டு பார்க்க, இயேசுவே நமக்கு மீட்பர், இயேசுவே நம் வாழ்வு என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற, நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே பிறருக்கு பயன்பட, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் துணிவோடு செயல்பட, நம்முடைய நேரங்களை, காலத்தை சரியாக பயன்படுத்த அருளை வேண்டி ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். ஒவ்வொருவருக்கும் காலம் உண்டு என்று சொல்லுகிறேன். நடுவதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம் என்று வெளிப்படுத்துகிறேன். ஏசப்பா, இதோ இந்த காலத்தை, இந்த நாளை நீதாமே ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்திலே நற்செயல்கள் நாங்கள் புரிந்து என்னாலும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, உம்மை காணக்கூடிய மக்களாக, இறை வெளிப்பாடோடும் இறை ஆட்சியுடைய பாதையிலே நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு ஆற்றலும் இறை நம்பிக்கையும் தந்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பாதுகாப்பு இந்த நாள் முழுமையாய் எங்களோடு இருந்து வழிநடத்த நீ போவது, நீ செல்கிற பிரயாணங்களிலே என்னாலும் உடைய இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் நல்ல முறையில் பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பாதுகாப்பும் தந்து ஆசீர்வதிக்கும்படி உடல் நோய்கள், மனநோய்கள் நீங்கி நாங்கள் எப்பொழுதுமே உம்மை பற்றி கொள்ளக்கூடிய மக்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.